மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. நான் டாக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். இது எல்லாமே இந்த டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இந்த வக்கீல் ஆகணும், இது எல்லாமே மனிதன் கண்டுபிடிச்சது. அதாவது கடவுளை ஒதுக்கிட்டு மனிதனாக போட்ட சட்டங்கள் நிறைய இருக்குது. நீ போலீஸு, நீ வக்கீலு, நான் டாக்டரு, இப்படின்னு மனிதனாக உருவாக்கி வச்ச நிறையா துறைகளை மனிதனே உருவாக்கிட்டு மனிதனே அதை போய் அடைய முடியாமல் கடவுள்கிட்ட கேட்டால் இது எப்படி, எந்த வகையில் இந்த பக்தி பொருந்தும் நான் கேட்குறேன். இப்போ விஞ்ஞானத்தை வச்சு நம்மளுக்கு நோய் வந்து குணப்படுத்திக்கலாம். நோயே வரக்கூடாதுன்னு வேண்டதில் தப்பு இல்லை, அதை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த கடவுள் மனித நிலைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை கொடுக்குறாரு. இப்போ முக்தி வேணும்னா கடவுள்கிட்ட தான் வாங்க முடியும். அஷ்டமா சித்திகள் வேணும்னா கடவுள்கிட்ட தான் வாங்க வேணும். இப்போ பூகம்பம் வருது, சுனாமி வருது, ரொம்ப இடி இடித்து மழை பெய்யுது. கடவுள் இல்லைன்னு என்ன தான் சொன்னாலும் இப்போ நம்மளுக்கு கடவுளை உணர்த்துறதுக்கு ப்ரூஃப் இல்லை. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட நம்ம ஆமாப்பா கடவுளை வந்து காட்ட முடியாது என்னால் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்போது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களால எதுவும் பண்ண முடியாது. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களால அட்லீஸ்ட் வேண்டவாவது முடியும். கடவுளே இந்த இயற்கை சீற்றத்தை வந்து காப்பாற்று அப்படின்னு வேண்டுறதுக்காவது மனம் வரும் இல்லையா? இந்த இடத்துல கடவுள் நம்பிக்கை மிகச் சிறந்தது. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற காணொளியில் கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு கருத்தை எடுத்து பேசினேன். அந்த கருத்து பேசி முடிக்கும்போது அந்த வீடியோவோட முடிவில் கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை நான் கொடுத்தேன். ஆனால் இந்த கடவுள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுவாரா, நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செஞ்சு தருவாரா, நாம் கேட்குறத கொடுப்பாரா, இப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பல பேர் கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இது நடக்குமா, இதை செஞ்சு தருவாரா, இதை பற்றி அடுத்த காணொலியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை பற்றி பேசலாம். கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு தருவாரா, செஞ்சு தருவார்ன்ற நம்பிக்கையில் தான் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செஞ்சு தருவாரா? நம்மளுக்கு தேவை என்னது? நல்ல உணவு, நல்ல உடை, இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகான வீடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சமுதாயத்தில் மரியாதையாக வாழ்கிறதுக்கு பணம், இவ்வளோதானே? இதை நம்மளாலேயே உருவாக்கிக்க முடியும் தானே? நம்மளுக்கு தனியாக உடல், தனியாக மனம், புத்தி, உழைக்கிறதுக்கு உடல், அந்த உடலுக்கு சக்தி, இது எல்லாமே கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ எவ்வளவுக்கு பணம் வேணுமோ அவ்வளவுக்கு, நீ எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோவுக்கு நீ உழைச்சி எடுத்துக்கலாம். இந்த உலகத்தில் நமக்கு தேவை எவ்வளோ பணமோ அதை விட அதிகமாக கொட்டி கிடக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு நீங்கள் உழைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான நகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்ன மாலைகள், முத்து மாலைகள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. நாம் இந்த மனித சக்தி, மனித புத்தி, மனிதனுடைய உடல் உழைப்புலையே அதை நாம் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் நாம் கேட்குறது பூரா என்னது? எனக்கு நான் பெரிய பணக்காரன் ஆகணும், நான் பெரிய அறிவாளி ஆகணும், நான் பெரிய படித்து பெரிய ஒரு வேலையில் போய் உட்காரணும், நான் டாக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். இது எல்லாமே இந்த டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இந்த வக்கீல் ஆகணும், இது எல்லாமே மனிதன் கண்டுபிடிச்சது தானே? மனிதனுடைய, நான் ஏற்கனவே போன காலையில் சொன்ன மாதிரி கற்காலத்தில் நம்மளுக்கு பாஷையே தெரியாது. பாஷைகளை உருவாக்கி மொழி வடிவம் கொடுத்து, எழுத்து வடிவம் கொடுத்து, படித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நாம் போட்ட ரூல்ஸ் தானே போலீஸ் ஆகணும், போலீஸுன்ற ஒரு துறை, வக்கீல்ன்ற ஒரு துறை, நீதித்துறை, மருத்துவன்ற ஒரு துறை, இதெல்லாம் மனிதன் உருவாக்குனது தானே? மனிதனுடைய அறிவை வச்சு உருவாக்குனது தானே? இறைவன் இருந்த காலம், இறைவன் முனிவர்கள் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, அது வேற. இப்போ மனிதன் ஒரு மனிதனாக அதாவது கடவுளை ஒதுக்கிட்டு மனிதனாக போட்ட சட்டங்கள் நிறைய இருக்குது. நீ போலீஸு, நீ வக்கீலு, நான் டாக்டரு, இப்படின்னு மனிதனாக உருவாக்கி வச்ச நிறையா துறைகளை மனிதனே உருவாக்கிட்டு மனிதனே அதை போய் அடைய முடியாமல் கடவுள்கிட்ட கேட்டால் இது எப்படி, எந்த வகையில் இந்த பக்தி பொருந்தும் நான் கேட்குறேன். மனிதன் உருவாக்கிய காவல்துறை அப்படின்ற ஒரு துறை இருக்குது. அவருடைய மனிதனுடைய அறிவால் உருவாக்கிய காவல்துறை, மனிதனுடைய அறிவால் தான் நீதித்துறையை உருவாக்குனாங்க. அதுக்கு படிப்பெல்லாம் எழுதுனாங்க. அந்த படிப்பை படித்து நீதித்துறையில் நீதிபதியாக இருக்காங்க. மனிதன் உருவாக்குன மருத்துவத்துறை,
இது எல்லாமே மனிதனுடைய அறிவு கொண்டு உருவாக்கியிருக்கான். அந்த அறிவை வேணால் கடவுள் உங்களுக்குள்ள இந்த இயற்கை மூலியமாக அந்த அறிவை வேணால் கொடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? நான் படித்து டாக்டர் ஆகணும், இதுக்கு எதுக்கு கடவுள்? தேவையே இல்லை. நீங்கள் இப்போ நல்லா படித்தா டாக்டர் ஆவீங்க. நான் படித்து போலீஸ் ஆகணும், நல்லா உழைச்சா போலீஸ் ஆகலாம். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்போது கடவுள் நாம் கேட்குறத செஞ்சு தர மாட்டாரா அப்படின்னு கேட்டால் செஞ்சு தருவார். நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுடைய மனித நிலையில் இருந்து அப்பாற்பட்டு பெரிய அளவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கடவுள் அதை செஞ்சு கொடுப்பார். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் மனித நிலைக்கு உட்பட்ட விஷயங்கள். இதை மனிதர்களே செஞ்சுக்கலாம். மனித நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு தான் கடவுள் செய்து கொடுப்பார். இப்போ மனித நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் என்ன? இப்போ எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், உங்களுடைய சொந்தக்காரர், உங்களுடைய நண்பர், ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. நீங்கள் அந்த பிரச்சனையை அங்கே போய் சரி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக கடவுள்கிட்ட வேண்டலாம். அப்பா கடவுளே, என்னுடைய நண்பர், என்னுடைய சொந்தக்காரர் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். அதை கண்டிப்பாக கடவுள் செஞ்சு கொடுப்பார். மனித நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை, இங்கேருந்து போக முடியல, ஆனால் எதனா செய்யணும்னு தோணுது, கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இப்போ விஞ்ஞானத்தை வச்சு நம்மளுக்கு நோய் குணப்படுத்திக்கலாம். நோயே வரக்கூடாதுன்னு வேண்டதில் தப்பு இல்லை, அதை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். கடவுளை எனக்கு நோய் நொடி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னால் வராமல் அவர் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். நோய் வந்துட்டால் இன்ஜெக்ஷன் போடுறது தான் பெஸ்ட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கடவுள் மனித நிலைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை கொடுக்குறாரு. இப்போ முக்தி வேணும்னா கடவுள்கிட்ட தான் வாங்க முடியும். அஷ்டமா சித்திகள் வேணும்னா கடவுள்கிட்ட தான் வாங்க வேணும். நம்மளுக்கு வாக்கு, நம்ம சொல்கிற வாக்கு பழிக்கணும்னா கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. அதற்கான சித்தி, அதுக்கான மந்திர ஜபங்கள், முயற்சி, பயிற்சி எல்லாம் எடுத்தால் கடவுள் அதை கண்டிப்பாக கொடுத்து தான் தீரணும். இப்படி மனித நிலைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை கொடுக்குறாரு. இதில் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ பூகம்பம் வருது, சுனாமி வருது, ரொம்ப இடி இடித்து மழை பெய்யுது, இயற்கை சீற்றங்கள் வரும்போது நம்மளால் விஞ்ஞானத்தில் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. இங்கே பூகம்பம் வந்துருச்சு, இங்கே மழை பெஞ்சு இத்தனை பேர் செத்துட்டாங்க, இங்கே சுனாமி வந்துருச்சு, இந்த நியூஸை தான் மக்கள் மத்தியில் பரப்ப முடியும். விஞ்ஞானத்தால் இந்த இயற்கை சீற்றங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்றப்போ, அப்போது கடவுள் இருக்காரோ இல்லையோ நம்மளுக்கு அதை நினைக்கணும், அதை வேண்டணும்னு தோணும். கடவுளே, நீ எங்கேயாவது இருந்தனா இந்த பூகம்பம் வராமல் தடுத்துரு. கடவுளே, நீ எங்கேயாவது இருந்தால் இந்த சுனாமியால் மக்கள் சாகாத மாதிரி பார்த்துக்கோ, சுனாமி வராமல் பார்த்துக்கோ. கடவுளே, இந்த இயற்கை சீற்றத்தை கொஞ்சம் சாந்தப்படுத்து. இப்படின்னு சொல்லி வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் மனித நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தானே. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, கடவுள் இல்லைன்னு என்ன தான் சொன்னாலும் இப்போ நம்மளுக்கு கடவுளை உணர்த்துறதுக்கு ப்ரூஃப் இல்லை. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட நம்ம ஆமாம்ப்பா கடவுளை காட்ட முடியாது என்னால் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்போது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களால எதுவும் பண்ண முடியாது. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களால அட்லீஸ்ட் வேண்டவாவது முடியும். கடவுளே, இந்த இயற்கை சீற்றத்தை காப்பாற்று அப்படின்னு வேண்டுறதுக்காவது மனம் வரும் இல்லையா? இந்த இடத்துல கடவுள் நம்பிக்கை மிகச்சிறந்தது. புரியுதுங்களா? இப்போ கடவுளை வச்சு எதுவுமே நடக்கிறதுலாம் கிடையாது. நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் மனித நிலைக்கு அப்பாற்பட்டு வரும்போது கடவுள் உதவுவார். கடவுளை வேண்டுனா உதவுவார், வேண்டலனாலும் ஒரு உதவுவார். புரியுதுங்களா? இந்த காணொலியில் இறுதியாக நான் சொல்கிறது, கடவுள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுவாரான்னு கேட்டால், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மனித நிலைக்கு அப்பாற்பட்ட சில சோதனைகள் வரும்போது கடவுள் கண்டிப்பாக உதவுவார். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நம்ம மனித நிலைக்கு உட்பட்ட பல விஷயங்களை நாம் கடவுள்கிட்ட கேட்குறது தப்பு. ஏன்னா நாமளே உருவாக்கி வச்சுக்கிறோம் சில சட்டத்திட்டங்களை, அதை நாமளே தான் தேடி எடுத்துக்கிறணும். புரியுதுங்களா? நாமளே உருவாக்கி வச்ச வாழ்க்கையில் நம்மளுக்கு சோதனைகள் வருதுன்னா அதை நம்மளாலேயே சேஸ் பண்ண முடியும், அதை நாமளே பண்ணிக்கலாம். நம்ம மனித நிலைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது, அது நம்மளுக்கு வேணும்னா அதை கடவுள் கண்டிப்பாக செய்து கொடுப்பார். இந்த கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு நாம் எல்லாரும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். நம்மளால் முடியாத விஷயங்களை கடவுள்கிட்ட கேட்கலாம், கண்டிப்பாக செய்து தருவார். நன்றி மக்களே. அடுத்த காணொலியில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி, வேறு ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியர் திருவடி போற்றி.